Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் கூட செய்யக்கூடாத 5 ரொம்ப எச்சரிக்கையான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா நீ இப்போ 2 உயிராக இருக்க, அதனால் நிறைய சாப்பிடணும், பிள்ளைக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது சத்தான உணவுகள் எடுத்துக்கணுமே தவிர அளவு கூட எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வெறும் இட்லியை நீங்கள் ஒரு 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு 6 இட்லி 7 இட்லி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட்டு தான் கூடுமே தவிர இதனால் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. ஸோ அதனால் அப்போ நீங்கள் அது கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றது, எப்பயும் சாப்பிட்ற 3 இட்லி கூட ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றது, கொஞ்சமாக சுண்டல் சாப்பிட்றது, நல்ல சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி, எண்ணெய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னின்னு நல்லா நிறைய வச்சு சாப்பிட்றது, அப்படி சாப்பிடணுமே தவிர அளவுகளை அதிகரிக்கக்கூடாது. அளவை அதிகரித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத வெயிட் போடும். இதனால் பின்னாடி நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கோ இல்லை கர்ப்ப காலத்திலேயே பிளட் சுகர் அதிகமாகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது அவங்க மறந்தும் பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப அதிகமான விஷயங்களை பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸசைஸுங்கிற பேரில் அவங்களா சில விஷயங்களை கற்றுக்கிட்டு செய்கிறது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் நம்ம திடீர்னு சடனாக கர்ப்ப காலத்தில் ட்ரை பண்ணும்போது இதனால் அவங்களுக்கு எங்கேயாவது மசில் பிடிச்சிக்கிறது, இல்லை போன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து 3வதாக நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாக கர்ப்ப காலத்தில் மெடிகேஷன்ஸ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே தலை வலிச்சா இந்த டேப்லெட் போடுவேன், எப்போவுமே கோல்டு வந்தால் நான் இந்த டேப்லெட் போடுவேன் அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கி போடுற டேப்லெட் எல்லாத்தையுமே நீங்கள் கர்ப்ப காலத்தில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒரு சின்ன கோல்டு தானே நினச்சிக்கிட்டு கூட நீங்களாக எந்த மெடிசனும் வாங்கக்கூடாது. நீங்கள் அதற்கு ப்ராப்பராக நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட டெலிவரிக்கு நீங்கள் செக்கப் போகிறீங்களோ அந்த டாக்டர்கிட்டயே நீங்கள் கேட்டு நீங்கள் ப்ராப்பரான மெடிசன் வாங்கி நீங்கள் போட்டுக்கிறது தான் நல்லது. இல்லைனா இதனால் கூட உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணமாயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது. அதாவது ரொம்ப டே டைமில் அதிகமாக தூங்கிட்டு நைட்டு தூங்காமல் முழிச்சிட்ருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி தூங்காமல் இருக்கிறதும் தப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது வேறு வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறதுக்காக முழிச்சிட்ருக்கிறது ரொம்ப தப்பு. இதுவும் உங்களுக்கு பிபி ரத்த கொதிப்பை ஏற்படுத்தலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை கர்ப்ப காலத்தில் ஏற்படுத்தலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு டெய்லியுமே ஒரு 7 hours ஒரு நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நல்லபடியாக தூங்கி இருந்திருக்கிறது ரொம்ப அவசியம். இது உங்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுலேருந்து, மைண்டு காமாக வச்சுக்கிறதுலேருந்து, உடம்பு ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். குழந்தையோட மூமெண்ட்டையும் அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.